அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் மாரக பாதகாதிபதிகளால் எப்பொழுது நன்மை, அதாவது மாரகாதிபதி தசையோ பாதகாதிபதி தசையோ வந்தா ஜாதகருக்கு கெடுதல் இல்லாம நன்மை கிடைக்கக்கூடிய விதியை தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். எப்பொழுதுமே கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் அடிப்படையில தான் நம்ம பதிவுகள் இருக்கும். அந்த வகையில பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்விகள் மறைவு பாவாதிபதிகள் தசை என்ன பண்ணுன்ற கேள்வியெல்லாம் தாண்டி இப்ப ஜோதிடத்தில் மாரகாதிபதி தசை நடக்குது, எனக்கு பாதகாதிபதி தசை நடக்குது, இந்த திசையில் எப்படி இருக்குன்ற கேள்வி அதிகமா கேட்கப்படுது. அதனாலதான் இந்த பதிவை நம்ம பதிவேற்றம் செய்யறோம். பொதுவாக மாரக பாதகம் என்பது பொது விதி தான். ஜாதகத்துல அந்த மாரகாதிபதி தான் மாரகத்தை செய்யணுன்ற அவசியம் இல்லை, பாதகாதிபதி தான் பாதகத்தை செய்யணுன்ற அவசியமும் இல்லை. தசைநாதன் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் பலன். பாதகாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் யோகமா அவயோகமான்றது, மாரகாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் யோகமா அவயோகமான்றத நம்ம உறுதிப்படுத்தணும். அந்த வகையில ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நம்ம பிரிக்கிறோம் சரம் சிரம் உபயமாக. இப்ப சர லக்னத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ, சரத்திற்கு ஒரு தனியாவே எழுதிடலாம். சர லக்னத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ, சர லக்னம், சர லக்னத்திற்கு மாரகாதிபதிகளா யாரு வர்றாருன்னா, மாரகாதிபதி மாரகம் 2 7ஆம் அதிபதி, 2 7ஆம் அதிபதி மாரகாதிபதி, மாரகாதிபதி. அதுபோல சிர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சிர லக்னம், இதுக்கு 3 8ஆம் அதிபதிகள் மாரகாதிபதி, 3 8ஆம் அதிபதி மாரகம், மாரகஸ்தானம்னு எடுத்துக்கலாம். அதுபோல பாதகம்னா என்ன வருது, பாதகம் சரத்திற்கு 11ஆம் வீடு வரும், சிரத்திற்கு பாகியன்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீடே பாதகம், பாதகம். அதுபோல உபய லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உபயம் மாரகத்தை 7 11ஆம் வீடுகள் தருகிறது, 7 11 7 11ஆம் அதிபதிகள் பாதகத்தை 7ஆம் இடம் தருகிறது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்துறோம். இதுதான் பொதுவான விதி. இப்ப எல்லாரும் கேள்வி, சரலக்னம்னா என்னென்ன லக்னம் சரமா வரும்னா, மேஷ லக்னம், கடக லக்னம் மற்றும் துலாம் மகரெல்லாம் சரமா வரும். சிரத்துல அதற்கு அடுத்த லக்னங்கள், உபயத்திலையும் அதுபோல 4 கேந்திர லக்னங்கள் உபய லக்னமா வரும். சோ இதெல்லாம் பெரும்பாலான கேள்வி என்ன வருதுன்னா, சோ மாரகாதிபதி தசை எனக்கு நடக்குது எப்படி இருக்குன்ற கேள்வி, பாதகாதிபதி தசை. சோ இதை விவரிக்கலாம். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மேஷ லக்னத்தில் ஜனனித்த ஒரு ஜாதகருக்கு மாரகாதிபதியா யாரெல்லாம் வருவான்னா, 2 7க்கு அதிபதியான சுக்கிரன் மாரகாதிபதி. பார்த்தலாம், மாரகம் பாதகம். அப்ப இந்த மாரகம் பாதகம் இந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு மாரகாதிபதியா வரவர் 2க்கு 7 அதிபதியான சுக்கிர பகவான். அதுபோல பாதகாதிபதியா சரலக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்ப பாதகாதிபதியா சனி வரார். அப்ப சனி சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் தான் மாரக பாதகாதிபதியா மேஷ லக்னத்திற்கு அமையுது. மேஷ லக்னத்திற்கு இந்த 2 கிரகம் தான். இந்த 2 கிரகங்களோடு ஆதிபத்திய ரீதியில ஏதேனும் ஒரு வகையில குரு சூரியன் தொடர்பு இருந்தா இவர் மாரகத்தை செய்யறதில்ல, பாதகத்தையும் செய்யறதில்ல. இந்த திசைகளால் யோகம் கிடைக்குது. சுக்கிர தசையை சனி தசை யோகம் பண்ணுது. அப்போ மாரக பாதகாதிபதிகள் எப்பொழுது நன்மை செய்கிறார்னா, இந்த குரு சூரிய தொடர்புகளில் இருக்கும்போது, குரு சூரிய தொடர்புகள் இருக்கும்போது மாரகம் பாதகம் கொடுக்கக்கூடிய கிரகமான மேஷ லக்னத்திற்கு சனி சுக்கிரர்கள் நன்மை செய்கிறார், குரு சூரிய தொடர்புகள்ல இருக்கும்போது. அப்ப இப்ப மாரக தசையோ பாதக தசையோ வந்தா மேஷ லக்னக்காரரு பயப்பட வேண்டான்றதை நம்ம உறுதிப்படுத்திடுறோம். அதுபோல ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கு. ரிஷபம்னா சிர லக்னமா வந்தது. சிரத்திற்கு 3 8க்கு அதிபதி மாரகாதிபதி, 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகமனைக்கு அதிபதியான சந்திரனோ, அதுபோல 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற குரு பகவான். இப்ப சிர லக்னமா இருக்கிறதுனால சந்திரனும் குருவும் மாரகாதிபதியா வந்துடுறார். அதுபோல பாதகாதிபதி பாக்யாதிபதியான சனியே பாதகாதிபதி, பாக்யாதிபதியான சனியே பாதகாதிபதியா வந்துடுறார். அப்ப 3 8க்கு அதிபதி சந்திர குரு மாரகம் ரிஷப லக்னத்திற்கு, 9ஆம் இட சனி பாதகம். இப்ப இது பாதகத்தை பண்ணக்கூடாது, மாரகத்தை பண்ணக்கூடாது. இது எப்படி கனெக்டிவிட்டியில இருக்கணும்னா, ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை இழக்காமல் புதன் பகவானும் அதுபோல சுக்கிர பகவானுடைய தொடர்பு, புதன் சுக்கிர தொடர்பு, அல்லது இதுல கூடுதல் ஒற்றுமை, இதுல நம்ம சுக்கிரன் எடுத்துக்கிறத விட செவ்வாயை எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய யோகம். புதனும் செவ்வாயும், புதன் செவ்வாயை எடுத்துக்கொள்வது பார்ட்னரால சில ஆதாய அமைப்புகளை கொடுக்குது. அப்ப மாரகாதிபதியான சந்திரன் குரு பாதகாதிபதியான சனி தனித்து எடுத்தாலும் புதன் செவ்வாய் ஏதேனும் ஒரு கிரக தொடர்புல இருந்தா இந்த ஜாதகருக்கு மாரக பாதகங்களை செய்வதில்லை. அந்த திசையில மாரக திசையில மாரகமும் நடக்கிறது இல்ல, பாதக திசையில பாதகமும் நடப்பதில்லைன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, பாதகாதிபதியால் எப்பொழுது நன்மை, மாரகாதிபதியால் எப்பொழுது நன்மை கிடைக்கும். முதல்ல மாரகாதிபதி யாரு வர்றாருன்னா உபய லக்னமா வர்றதுனால 7ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற
குரு பகவானும் 11க்கு ஆதிபத்தியத்தை பெற்ற செவ்வாய் பகவானும் மாரகாதிபதியா வரார். இப்ப பாதகாதிபதியில ஏற்கதிபதியான குருவே வந்துருவார். இந்த உபயத்திற்கு தான் குரு மாரகம் பாதகம் என்ற 2 அவயோக பாவத்தையும் இந்த மிதுன லக்னத்திற்கு எடுத்துப்பார். அவ மிதுனத்தில் பிறந்தவருக்கு குரு மாரகாதிபதியா வருவார், பாதகாதிபதியா வருவார். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மாரகாதிபதியா வச்சு வருவார். இந்த காம்பினேஷன்ல எப்ப நன்மை கிடைக்கும், இந்த காம்பினேஷன்ல எப்ப நல்ல பலனை நீங்கள் அனுபவிக்கலன்னா, இந்த காம்பினேஷன்ல சனி வலுத்து செவ்வாயோ குருவோ தொடர்பு கொண்டுருச்சுன்னா பாதக வேலை செய்யாது. சுக்கிரன் சனி சுக்கிர தொடர்புகள்ல இருக்கும்பொழுது இந்த மனைகளோ இந்த அதிபதிகளோ மாரக பாதகங்கள் யோகமா செயல்படுது. குரு செவ்வாய் அவயோகமா செயல்படுறது இல்ல, யோகமாக செயல்படுகிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். சோ அது போல இதுதான் மிதுன லக்னத்துல மாரகாதிபதி பாதகாதிபதி யோகம் செய்யும் சூட்சமம். இப்ப கடக லக்னத்திற்கு, கடகம்னா சரத்துல வந்துருது. கடக லக்னத்திற்கு மாரகத்தை யார் முதல்ல செய்யறார்? 2ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரியனும் 7ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவானும் மாரகாதிபதி. அது போல பாதகத்தை யார் செய்யணும்னா 11ஆம் அதிபதியான சுக்கிரன். இந்த 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பாதகத்தையும் 2 7க்கு அதிபத்தியம் பெற்ற சூரிய சனி பகவான் மாரகத்தை செய்யறார். இப்ப இவர்கள் நன்மை தான் செய்யணும், இவரால் நல்ல பலனை அனுபவிக்கணும். இந்த காம்பினேஷன்ல குரு செவ்வாய் ஸ்தான வலுவை பெற்று தொடர்பு கொண்டால், குரு செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொண்டிருக்குன்னா மாரகாதிபதி மாரகத்துக்கு பதிலாக நன்மையும், பாதகாதிபதி பாதகத்திற்கு பதிலாக நன்மை பலன்களையும் செய்கிறார், யோகம் செய்கிறார், நன்மை செய்கிறார். அப்ப குரு செவ்வாய் தொடர்புகள்ல ஸ்தான பலத்தை பெற்றிருந்தால் இந்த கடக லக்னத்திற்கு மாரகாதிபதிகள் மாரகத்தை செய்யறதில்ல, பாதகாதிபதி பாதகத்தை செய்யறதில்ல. இது கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு. அது போல சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்மத்திற்கு மாரக பாதகத்தை யார் செய்கிறாரா? சிர லக்னம் என்பதனால் 3க்கு அதிபதியும் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற கிரகம். 8ஆம் இடம்ன்றது குருவே நல்ல பலனா இருந்தாலும் அவரே ஒரு மாரகாதிபதியா வராது, ஏன்னா சிற லக்னம்ன்றதுனால. 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனும் 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவும் மாரகாதிபதிகள். பாதகாதிபதியா யார் வர்றாருன்னா 9ஆம் ஆதிபத்தியமான செவ்வாய், ஏன்னா சிற லக்னம்ன்றதுனால. இப்ப பாருங்க, லக்னத்திற்கு யோகர்னு சொல்லக்கூடிய இந்த குரு செவ்வாய் 2 பேருமே மாரக பாதகத்தை ஆதிபத்தியம் பெற்ற. அப்ப மாரக பாதகத்தை தான் இவர்கள் செய்வார்களானா? கண்டிப்பா கிடையாது. எப்படி என்றால் இந்த காம்பினேஷன்ல சந்திரனுடைய தொடர்பு இருப்பது கூடுதலாக. நம்ம சனியை அவயோகம் என்று சொன்னாலும் சனி தொடர்பு, சந்திரன் அவயோகம் என்று சொன்னாலும் கூட சனியினுடைய தொடர்பு நன்மையை செய்கிறது. அதுபோல குரு தனித்து வலுக்கிறார், தனித்து வலுக்க என்ன பலனை செய்கிறார்? மாரக பலனை செய்கிறாரான்னா கண்டிப்பாக இந்த காம்பினேஷன்ல சனி சந்திர தொடர்புகள்ல இருக்கும்போது இந்த மாரக பாதகங்கள் வேலை செய்வதில்லை. அதனால்தான் நிறைய பேருக்கு குரு தசை வரும், சிம்ம லக்னத்துல தனித்து வலுத்து இருக்கும், பெரிய சொத்துக்களை சேர்ப்பார், ஆனா திடீர்னு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப சந்திர குருவுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. அது போல கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு மாரக பாதகாதிபதியால் எப்பொழுது யோகம் கிடைக்கிறது? கன்னியிலே பிறந்தவருக்கு லக்னம் உபயன்றதுனால 7ஆம் இடம் 11ஆம் இடம் மாரகம், குருவும் சந்திரனும் மாரகம். பாதகம்னா மறுபடி பாதகத்திற்கு 7ஆம் ஆதிபத்தியம் தான். அப்ப குரு முழு அவயோகி கன்னியை பொறுத்த வரைக்கும். ஆனா குரு தசையில நிறைய பேர் நல்லதா இருப்பாங்க, பெரும் சொத்துக்கள் நிலவலங்கள் செய்யறோம், காரகத்துல குழந்தைனால லாபம் கிடைக்கும், வீடு மனைகள் சொத்து சுகம்லாம் செய்யறோம். எப்படி செய்யறோம்? என்ன காம்பினேஷன்? சனி அல்லது சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு அந்த காம்பினேஷனை தொடர்பு கொண்டிருக்கணும். சனி சுக்கிரன் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் கன்னி லக்னத்திற்கு மாரக பாதகாதிபதிகள் நன்மை செய்கிறார்கள், இவர்களால் அவயோகம் ஏற்படுவது இல்லை. இது கன்னி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு. அதுபோல துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மாரக பாதகாதிபதி எப்பொழுது நன்மை செய்கிறார்கள்? துலாத்தை பொறுத்த வரைக்கும் சிற லக்னம். முதல்ல மாரகாதிபதியா யாரெல்லாம் வர்றாருன்னா 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் 8ஆம் இடத்தின் ஆதிபத்திய பெற்ற கிரகங்களான குரு பகவானும் சுக்கிரனும். சுக்கிரன்லாம் லக்னத்திற்கு, அதாவது சிற லக்னம், சர லக்னம். ஓகே, துலாத்தை பொறுத்த வரைக்கும் சர லக்னத்துல பிறந்த ஜாதகம். சரத்திற்கு 2 7ஆம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் மாரக ஆதிபத்தியமா வரும். துலாத்திலே பிறந்தவருக்கு 2 7க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் மாரகாதிபதி. அதுபோல லாபத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் பாதகாதிபதியா வரார். அப்ப துலாத்தை பொறுத்த வரைக்கும் சரலக்னமா வருது. மாரகாதிபதியா 2 7க்கு அதிபதி பெற்ற செவ்வாயும், பாதகாதிபதியாக 11க்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவானும் வரார். சூரியன் தான் பாதகாதிபதியா 11க்கு ஆதிபத்தியம் பெற்று வரார். இந்த 2 காம்பினேஷன்ல இந்த சூரியன் அது செவ்வாயோடு ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தை பெற்று சனி புதன் தொடர்பு கொண்டிருந்தா இந்த மாரக பாதகாதிபதிகளால் யோகம். இந்த மாரக பாதகாதிபதிகள் யோகம் செய்கிறார்கள். சனி புதன் தொடர்புல இருக்கும்போது சரலக்னங்களான துலாம் லக்னத்திற்கு மாரக பாதகாதிபதிகள் நன்மையை செய்கிறார்கள். அதுபோல சிறலக்னமான விருச்சகம், சிறலக்னமான விருச்சகத்திற்கு மாரகாதிபதியாக 3க்கு ஆதிபத்தியமோ மற்றும் 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற
சனி புதன் பெறுகிறார்கள். மாரகாதிபதி யாருன்னா விருச்சகத்தில் பிறந்தவருக்கு சிரத்திற்கு சனியும் புதனும். இந்த சனி புதன் மாரகாதிபதியா வரார். பாதகாதிபதியா பாக்கியாதிபதியான சந்திரனே வரார். இப்ப இந்த காம்பினேஷன் எப்ப நன்மை பண்ணுது? இந்த காம்பினேஷன்ல குரு சுக்கிர தொடர்புகள் நிகழ்ந்தால் இந்த காம்பினேஷன்ல மாரக பாதகாதிபதி நன்மை செய்கிறார்கள். விருச்சகத்துல பிறந்தவருக்கு குரு சுக்கிர தொடர்பு நடந்தால் மாரக பாதகாதிபதிகளான சனி புதன் சந்திரன் யோகம் செய்கிறார்கள்ன்றத உறுதிப்படுத்துறோம். இது விருச்சகத்துல பிறந்தவர்களுக்கு. அதுபோல தனுசுல ஒரு ஜாதகம் பிறந்திருக்கிறீங்க. தனுஷில் பிறந்தவருக்கு ஆதிபத்திய ரீதியில மாரக பாதகாதிபதியால் எப்பொழுது நன்மை? மாரகத்தை யார் செய்கிறார்? 7ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற மற்றும் 11ஆம் இடத்தின் ஆதிபத்தியை பெற்ற புதன் சுக்கிரன் மாரகாதிபதிகளாக வரார்கள். பாதகாதிபதியா 7க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதனே வரார். அப்ப புதன் முழு அவயோக கிரகமா வந்துடுறார். இந்த காம்பினேஷன்ல நல்ல பலன் கிடைக்கணும்னா எந்த ஒரு நிலையிலும் ஸ்தான பலத்தை பெற்ற சூரியன் அல்லது செவ்வாய் தொடர்பில் இருந்தால், இந்த காம்பினேஷன்ல சூரிய செவ்வாய் ஸ்தான பலத்தோடு புதன் சுக்கிரனை தொடர்பு கொண்டிருச்சுன்னா மாரக பாதகாதிபதிகளால் யோகம். அப்ப தனுசு லக்னத்திற்கு மாரக பாதகாதிபதிகளால் புதன் சுக்கிரன் அமைகிறார்கள். இந்த புதன் சுக்கிரனோடு செவ்வாயும் சூரியனும் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொண்டா மாரக பாதகாதிபதிகள் நன்மையை செய்கிறார்கள். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மாரக பாதகாதிபதிகள் எப்பொழுது? மாரகாதிபதி யாரு வர்றாருன்னா சர லக்னம் 2 மற்றும் 7க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனியே லக்னாதிபதியே மாரகாதிபதி, பாதகாதிபதியா சந்திரன் வரார். சனி சந்திரன் மாரகாதிபதியா வரார். பாதகாதிபதி 11க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய். அப்ப மகரத்தில் பிறந்தவருக்கு சனி சந்திரன் செவ்வாய் மாரக பாதகத்தை காம்பைன் பண்ணுது. இப்ப எப்பொழுது நன்மை உண்டு? இந்த காம்பினேஷன்ல புதன் சுக்கிரன் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொண்டா இந்த ஜாதகருக்கு மாரக பாதகாதிபதிகளால் நன்மை உண்டு. சனி சந்திரன் செவ்வாயோடு புதன் சுக்கிர தொடர்புகள் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா இந்த மகரத்தில் பிறந்தவருக்கு பாதக மாரகாதிபதியால் நன்மை உண்டு. கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கும்பம் என்பது சிற வீடு, சிற லக்னம். இந்த லக்னத்திற்கு யாரெல்லாம் மாரகத்தை செய்ய முடியும்னா 3ஆம் ஆதிபத்தியம் மற்றும் 8ஆம் ஆதிபத்தியம் மாரக வீடு. அதாவது செவ்வாயும் புதனும் மாரகாதிபதியில வர்றார். பாதகாதிபதினா பாக்கியம்னு சொல்லக்கூடிய 9க்கு அதிபதியான சுக்கிரனே பாதகாதிபதி. இப்ப இந்த காம்பினேஷன்ல எப்ப ஜாதகருக்கு யோகம் கிடைக்கும்? ஏன்னா லக்னத்திற்கு மிக முக்கிய கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கிரனே மாரக பாதக ஆதிபத்தியத்தை பெறுதுன்னா இந்த காம்பினேஷன்ல சூரிய பகவான் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வது, குரு பகவான் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வது, சூரிய குரு ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்ளும் பொழுது கும்பத்தில் பிறந்தவருக்கு மாரக பாதகாதிபதிகளால் நன்மை கிடைக்கிறது. செவ்வாய் புதன் சுக்கிரனோடு குரு மற்றும் சூரியன் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது சாதக அமைவுகள் கிடைக்கிறத உறுதிப்படுத்துறோம். அதுபோல மீனத்தில் ஜனனித்தவருக்கு மாரக பாதகாதிபதிகள் எப்பொழுது நன்மை? மாரகாதிபதிகளாக 7ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் சனி பகவான்கள் அமைகிறார்கள். பாதகாதிபதியா 7க்கு மட்டும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் அமைகிறார். அப்ப இந்த 7ஆம் இடம் அப்படின்றது மாரக பாதகம் 2 இன்வால்வ் பண்ணுது. அப்ப புதன் சனி மாரகாதிபதியா வந்துடுறார்கள். பாதகாதிபதியா புதன் மட்டும் வராது. இந்த காம்பினேஷன்ல புதன் முழு அவயோகி. அப்ப இந்த புதனும் சனி நன்மை பண்ணணும். இதற்கான விதி என்ன பண்ணும்? இதற்காக சந்திரன் செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்று புதன் மற்றும் சனியை தொடர்பு கொண்டால் மீனத்தில் பிறந்தவருக்கு மாரக பாதகாதிபதியால் நன்மை கிடைக்குதுன்றத உறுதிப்படுத்துறோம். சோ இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கு மாரக பாதகாதிபதிகளை பார்த்தோம். சரத்தில் பிறந்தால் 2 7க்கு அதிபதி மாரகம் 11க்கு பாதகம். சிரத்தில் பிறந்தால் 3 8க்கு மாரகம் 11ஆம் இடம் 9ஆம் இடம் பாதகம். உபயத்தில் பிறந்தவருக்கு 7 11ஆம் இடம் மாரகத்தையும் 7ஆம் இடம் மாரக பாதகம் 2யுமே சேர்த்து செய்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல இந்த பொதுவான அமைவுகள்ல மேஷ லக்னத்திற்கு மாரக பாதகாதிபதிகளை பார்த்தோம். இது கண்டிப்பா நம்ம சொன்ன கிரக தொடர்பு தான் மாரகத்தையும் பாதகத்தையும் மாற்றி செய்கிறது, யோக பலனை கொடுக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.